தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள், நாளைய தினம் மார்க்ஸ் அவர்களுடைய நினைவு நாள். இறந்து 140 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் உலகத்தில் எல்லோராலும் போற்றப்படுகிற அல்லது விமர்சிக்கப்படுகிற ஒரு தலைவராக கார்ல் மார்க்ஸ் அவர்கள் விளங்குகிறார்கள். அவருக்கு ஒரு சிலை என்பது சென்னை நகரத்திலே கிடையாது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், நாளைய தினம் அவருடைய நினைவு தினத்தை ஒட்டி சென்னையிலே ஒரு கார்ல் மார்க்ஸுடைய ஒரு முழு உருவ சிலையை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோளை விடுக்கிறேன். உலக மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களை பெருமைப்படுத்திட போற்றிட இந்த திராவிட மாடல் அரசு விரும்புகிறது. அத்தகைய மாமேதை மார்க்ஸ் அவர்கள் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமண்டலத்தில் அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பே தொழிற்சங்க இயக்கம் கோலோச்சி இந்த சென்னை மாநகரில் அந்த மாமேதையின் சிலை அமைவது பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். மகத்தான சிந்தனையாளன் என்று உலகமே போற்றுகிற கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு சிலை தமிழகத்திலே அமையாதா என்கிற சிந்தனையோடு இருந்த எங்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தக்க நேரத்திலே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எங்கள் கட்சி தோழர்களுக்கு உற்சாகத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் அளிக்கும் இந்த செய்தியை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அந்த கருத்தரங்கத்திலேயே அறிவிப்பார் என்கிற எதிர்பார்ப்போடு மார்க்ஸுக்கு தமிழ்நாட்டிலே சிலை வைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் வணக்கத்தையும் மார்க்ஸை நேசிக்கிற எல்லோர் சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி அமர்கிறேன். உலக மாமேதை கார்ல் மார்க்ஸுடைய உருவச்சிலைக்கு சென்னையில் அமைக்கப்படும்னு சட்டமன்றத்தை அறிவிச்சுட்டு உங்களில் பாதியா இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய என் பேர் ஸ்டாலின். வருகிற பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் என்னிடத்தில் சில மாதங்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பு நம்முடைய தோழர் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வைத்த ஒரு கோரிக்கை, கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு உடனடியாக ஒரு சிலை வைக்க வேண்டும், தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதுவும் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் நூல் நிலையத்தை அதிகம் அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். லைப்ரரிக்கு தான் அவருடைய வாழ்வே அமைந்திருக்கிறது. அதனால் சென்னையில் இருக்கக்கூடிய கனிமரா நூல் நிலையம் இருக்கக்கூடிய அந்த மியூசியத்தில் அவருக்கு ஒரு சிலை அரசின் சார்பிலே வருகிற 6ஆம் தேதி திறந்து வைக்கப்பட இருக்கிறது. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கார்ல் மார்க்ஸ் வீர வணக்கம், கார்ல் மார்க்ஸ் வீர வணக்கம்.